ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2017 ரிலீஸ் ஆன ஒரு நியூ நோயா சைக்காலஜிக்கல் கிரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் யூ வர் நெவர் ரியலி ஹியர். ஃப்ரான்ஸ்லையும் ஜெர்மனிலையும் அ பியூட்டிஃபுல் டேங்கிற பேரில் ரிலீஸ் ஆயிருக்கு. 2013 இதே பேரில் வந்த நாவலை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆக்டிங்காகவும் ஸ்க்ரீன் பிளேக்காகவும் அவார்ட் வாங்கின ஒரு மாஸ்டர் பீஸ் படம்னு இதை சொல்லலாம். இதோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோ ஒரு எக்ஸ் ஆர்மி மேனு, எக்ஸ் FBI ஏஜென்ட்டும் கூட. இவருக்கு போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், சூசைடல் தாட்ஸ்னு பல சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. இப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு டீனேஜ் பொண்ணை ஹியூமன் டிராஃபிக்கிங் நெட்வொர்க்கு கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக போகிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவோட லைஃபே மாறுது. ஹீரோ அந்த பொண்ணை காப்பாற்றினாரா, ஹீரோவோட லைஃப்பில் அப்படி என்ன தான் நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு ஹோட்டல் ரூமில் ஒருத்தர் தலையில் கவரை போட்டு தண்ணியை சஃபகேட் பண்ணிக்கிறாரு. இவர் தான் படத்தோட ஹீரோ, பேரு ஜோ. இவர் ஒரு எக்ஸ் FBI ஏஜென்ட்டு. அதுக்கு முன்னாடி ஆர்மியிலேருந்து வார்லையும் ஃபைட் பண்ணிக்காரு. ஹீரோ ஏன் இப்படி தண்ணியை கஷ்டப்படுத்திக்கிறாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் ஹீரோ ஒரு ட்ராமடைஸ்டு கேரக்டர்னு மட்டும் புரியுது. கொஞ்ச நேரத்தில் கவரை ரிமூவ் பண்ணி ஹீரோ நார்மல் ஆகுறாரு. அடுத்து ஒரு டீனேஜ் பொண்ணோட ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாரு. அதை எரிச்சு டஸ்ட்பினில் போடுறாரு. ரூமில் இருக்கிற ஸ்மோக் டிடெக்டருக்கு அந்த புகை போயிடக்கூடாதுன்னு அதை கவர் பண்ணி வச்சுக்கிறாரு. அடுத்து ஒரு சுத்தியில் எடுத்து அதில் இருக்கிற ரத்தக்கரையை துடைக்கிறாரு. தொடச்ச துணியை டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணுறாரு. அடுத்ததாக சிம் கார்டை கழட்டி உடச்சி போடுறாரு. எவிடன்சஸ் எதையும் விடாமல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் கலெக்ட் பண்ணுறாரு. வெளியே யாரும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹீரோ ரூமை விட்டு வெளியே வராரு. பிளாஸ்டிக் கவரில் இருக்கிற எவிடன்சஸை டிஸ்போஸ் பண்ணுறாரு. ஹோட்டல் என்ட்ரன்ஸில் போலீஸ் கார் நிற்கிறத பார்த்துட்டு எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக வெளியே வராரு. ஆள் நடமாட்டமே இல்லாத தெருவில் ஹூடி போட்டுட்டு ஹீரோ நடந்து போகிறப்ப ஒரு திருடை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். ஹீரோ அவனையும் அடிச்சு போட்டுட்டு டாக்ஸியில் ஏறி கிளம்புறாரு. ஒரு இடத்துல போய் நின்றுட்டு பப்ளிக் டெலிஃபோன்லேருந்து ஜான் ஒருத்தருக்கு கால் பண்ணி வேலை முடிஞ்சிச்சுன்னு வாய்ஸ் மெயிலில் சொல்கிறாரு. அதாவது கடத்தப்படுற பொண்ணுங்களை காப்பாற்றுறதே தொழிலாக பண்ணிகிட்டு இருக்காரு ஹீரோ. அப்படி காப்பாற்ற போகிறப்ப கடத்தினவங்கள கொலையும் பண்ணிடுறாரு. ஏன்னா இவர் FBI இருந்தப்ப ஹியூமன் டிராஃபிக்கிங்கை டீல் பண்ணுறதுல ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காரு. இவருக்கு இந்த மாதிரி டாஸ்க் கொடுக்கறது ஜான்னு ஒருத்தர். அடுத்த சீனில் ஹீரோ வீட்டுக்கு வராரு. ஹீரோக்கு ஒரு வயசான அம்மா இருக்காங்க. அவங்கள ஹீரோ தான் பார்த்துக்கிறாரு. ஹீரோ வீட்டுக்குள்ளே வர்றது தெரிஞ்சதும் அம்மா தூங்குற மாதிரி நடித்து விளையாடுறாங்க. ஹீரோ அம்மாவை கூட்டிகிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாரு. என் கூடவே கொஞ்ச நேரம் பக்கத்தில் இருன்னு அம்மா சொல்கிறாங்க. அம்மா கூடவே இருந்து அவங்க தூங்கினதுக்கப்புறம் ஹீரோ அவரோட ரூமுக்கு வராரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோவோட அம்மா பாத்ரூமில் டேப்பை க்ளோஸ் பண்ண முடியல, டூத் ப்ரஷ்ஷை காணோன்னு புலம்புறாங்க. ஹீரோ அம்மாவை பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ வீட்டிலேருந்து வெளியே கிளம்புறாரு. ஒரு கிராசரி ஷாப்புக்கு போய் ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. இவர் பேர் ஏஞ்சல். இவரை ஷாப் ஓனர்னே சொல்கிறேன். ஹீரோக்கும் ஜானுக்கும் மீடியேட்டராக இருக்கிறவர் இவர் தான். ஜான் கொடுத்த பணத்தை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு ஜானு ஹீரோவை மீட் பண்ணணும்னு சொன்னதையும் ஷாப் ஓனர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஹீரோ தான் இருக்கிற இடத்த ஷாப் ஓனருக்கே தெரியாமல் சீக்ரெட்டாக வச்சுருந்துருக்காரு போல. ஆனால் ஷாப் ஓனரோட பையன் ஹீரோவை அவர் வீட்டுக்கிட்ட பார்த்துட்டானா இதுக்கு மேலே நம்ம கான்டாக்டில் இருக்கிறது சரியாக வராதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. கொஞ்சம் பணத்தை ஷாப் ஓனர் கிட்ட கொடுத்துட்டு ஹீரோ கிளம்புறாரு. அடுத்த சீனில் ஹீரோ வீட்டில் இருக்கிறப்ப ஹீரோவோட அம்மா ஜானஸ் எப்படி இருக்கான்னு கேட்குறாங்க. ஜானஸ்ங்கிறது ஹீரோ 20 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ண பொண்ணு. அந்த ரிலேஷன்ஷிப்பு பிரேக் ஆகிடுச்சு. ஆனால் ஹீரோ அதெல்லாம் மறந்தே போயிட்டாரு. இப்போ அம்மா அதை ஞாபகப்படுத்தவும் ஹீரோ டிஸ்டர்ப் ஆகுறாரு. ஒரு கவரை தலையில் போட்டு தண்ணியை சஃபகேட் பண்ணிக்கிறாரு. அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு ஒரு சின்ன பையனும் அதே மாதிரி பண்ணுறத காட்டுறாங்க. அது என்ன ஃப்ளாஷ்பேக்னு இப்போதைக்கு நமக்கு டீட்டெயிலாக தெரில. ஹீரோ வீட்டிலேருந்து கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு இருக்கிறப்ப ட்ராக்கே பார்த்துட்டு இருக்காரு. ட்ரெயின் வர நேரம் பார்த்து அப்படியே ட்ராக்ல விழ போகிற மாதிரி ஹீரோ பண்ணுறாரு. ஹீரோக்கு சூசைடல் தாட்ஸும் வரும் போல. அப்போ முகத்தில் காயத்தோட ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி ஹீரோக்கு தெரியும். ஹீரோ டக்குன்னு ரியலைஸ் பண்ணி நார்மல் ஆகுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ஒரு பில்டிங்க்கு போகிறாரு. லிஃப்டை யூஸ் பண்ணாமல் ஸ்டெப்ஸில் ஏறி போய் ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. இவர் தான் ஹீரோக்கு டாஸ்க் கொடுக்குற ஜானு. இவரோட கேபினில் நிறைய ஃப்ளவர் பொக்கே இருக்கிறத பார்த்துட்டு என்ன இதுன்னு ஹீரோ கேட்குறாரு. ஓப்பனிங் சீனில் ஹீரோ ஒரு ஹோட்டல் ரூம்லேருந்து ஒரு டீனேஜ் பொண்ணை காப்பாற்றினார்ல, அந்த பொண்ணோட பேரண்ட்ஸு பொக்கே செய்கிறவங்களாம். ஹீரோக்கு நன்றி சொல்கிற விதமாக ஃப்ளவர்ஸ் அனுப்பியிருக்காங்க. இனிமேல் ஷாப் ஓனரை மீடியமாக யூஸ் பண்ண வேண்டான்னு ஹீரோ சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஹீரோவோட அட்ரஸ் தெரிஞ்சிச்சுல. சரி ஓகே, நீயே டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுன்னு ஜான் சொல்கிறாரு. என்னை எதுக்கு மீட் பண்ணுன்னு சொன்னீங்கன்னு ஹீரோ கேட்க ஸ்டேட் செனேட்டர் ஆல்பர்ட்காகன்னு ஜான் சொல்கிறாரு. செனேட்டாங்கிறது யூஎஸில் இருக்கிற ஸ்டேட் அசம்பிளி ஹெட். 80s செனேட்டாவோட அப்பா கிட்ட ஜான் பாடி கார்டாக வேலை பார்த்துருக்காரு. செனேட்டாவோட ஒய்ஃபு 2 வருஷத்துக்கு முன்னாடி சூசைட் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் செனேட்டாவோட டீனேஜ் பொண்ணு அப்பப்போ வீட்டை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிருக்கா.
இன்னைக்கு காலையில் செனேட்டர் ஜான்க்கு கால் பண்ணி தன்னோட பொண்ணு 2 நாளாக வீட்டுக்கே வரலன்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தில் போலீஸை இன்வால்வ் பண்ண செனேட்டர் விரும்பலை, அதனால தான் ஜான் ஹீரோவை கூப்பிட்ருக்காரு. ஏதாவது லீட் இருக்கான்னு ஹீரோ கேட்க, செனேட்டாக்கு ஏதோ அட்ரஸ் போட்டு அனானிமஸ் மெசேஜ் வந்திருக்கா. மதியானம் 2 மணிக்கு செனேட்டா மீட் பண்ணணுன்னு ஜான் சொன்னதும் ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்த சீனில் ஹீரோ செனேட்டரை மீட் பண்ணுறாரு. செனேட்டாவோட பொண்ணு பேர் நீனா மிஸ் ஆனதுக்கப்புறம் இவருக்கு வந்த ஒரு அனானிமஸ் மெசேஜில் 235 ஈஸ்ட் 31st ஸ்ட்ரீட்டுங்கிற ஒரு அட்ரஸ் இருந்துச்சான். சின்ன பொண்ணுங்களை வச்சு தப்பான தொழில் பண்ணுற குரூப் கிட்ட நீனா மாட்டியிருப்பாளோன்னு செனேட்டா பயப்படுறாரு. இந்த அட்ரஸில் நீனா இருந்தால் அவளை நான் கூட்டிகிட்டு வரேன்னு ஹீரோ சொல்கிறாரு. நீங்கள் ரொம்பவே ப்ரூட்டல்னு கேள்விப்பட்டேன், கடத்தினவங்களை சும்மா விட்டுறாதீங்கன்னு செனேட்டா சொல்கிறாரு. ஹீரோ நீனாவோட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ரெண்டல் காரை எடுத்துக்கிறாரு. செனேட்டா சொன்ன அட்ரஸ் கிட்ட போய் அந்த பில்டிங்கை நோட் பண்ணுறாரு. அடுத்து டூல்ஸ் கடைக்கு போய் இந்த மிஷனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்குறாரு. அப்போ ஒரு சுத்தியலை பார்த்ததும் ஹீரோக்கு அதை வாங்கணும்னு தோணுது. சுத்தியலை வாங்கிட்டு ரோட்டில் நடந்து போகிறப்ப ஏஷியன் கேர்ள்ஸ் எல்லாம் குரூப்பாக நின்றுட்டுருக்காங்க. எங்களை ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு கேட்டு ஹீரோ கிட்ட கேமராவை கொடுக்குறாங்க. ஹீரோ அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறப்ப ஒரு மெமரி ஃப்ளாஷ் ஆகுது. இவர் FBI ஏஜென்ட்டாக இருந்தப்ப கடத்தப்பட்ட சில ஏஷியன் கேர்ள்ஸை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கு. அந்த பொண்ணுங்க கண்டெய்னரில் இறந்து கிடந்தது ஞாபகத்துக்கு வரவும் ஹீரோ டிஸ்டர்ப் ஆகுறாரு. ஹீரோ அடுத்து கொஞ்சம் சாக்லேட்ஸு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி காரில் வச்சுக்கிறாரு. இப்போ இன்னொரு மெமரி ஹீரோக்கு ஃப்ளாஷ் ஆகுது. ஹீரோ ஆர்மியில் இருந்தப்ப பார்டருக்கு அந்த பக்கம் இருந்த ஒரு குட்டி பொண்ணுக்கு சாக்லேட் கொடுத்துருக்காரு. அப்போ ஒரு பையன் அந்த குட்டி பொண்ணை ஷூட் பண்ணிட்டு அந்த சாக்லேட் எடுத்துகிட்டு ஓடிருக்கான். அந்த குட்டி பொண்ணு இறந்து கிடந்தது ஞாபகம் வரவும் ஹீரோ டிஸ்டர்ப் ஆகுறாரு. இந்த மாதிரி கடந்த கால நினைவுகள்னால ஹீரோக்கு பேனிக் அட்டாக் வருது. நீனாவை காப்பாற்றுற முயற்சியில் கண்டிப்பாக ஃபைட்டும் வயலன்ஸும் இருக்கும். அதுக்காக ஹீரோ மென்டலி ரெடி ஆகுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ அந்த அட்ரஸ் கிட்ட போய் காரை நிப்பாட்டுறாரு. சைட் மிரரில் அந்த பில்டிங்கை அப்சர்வ் பண்ணுறாரு. ஒரு பையன் கவர் நிறைய திங்ஸோட பில்டிங்குள்ளே போகிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு காரு பில்டிங்க்கு முன்னாடி வந்து நிற்கிது. கார்லேருந்து ஒருத்தர் இறங்கி உள்ளே போகிறாரு. பணக்கார கிளையண்ட்டாக இருப்பார் போல. கண்டிப்பாக இங்கே தான் அந்த தப்பான தொழில் நடக்குதுன்னு ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஹீரோ காரில் உட்காந்துக்கிட்டு பில்டிங்கை கவனமாக வாட்ச் பண்ணுறாரு. பில்டிங்குள்ளே கவரோட போன பையன் இப்போ வெளியே வந்து ரோட்டில் நடந்து போகிறான். ஹீரோ அவன்கிட்ட அட்ரஸ் கேட்குற மாதிரி போய் அவனை பிடிச்சி தூக்கிட்டு வந்து காரில் ஏற்றுறாரு. ஹீரோ அந்த பையனை மிரட்டி இன்ஃபர்மேஷனை கலக்கிறாரு. இந்த பையனோட பேர் ஸ்காட்டு. அந்த பில்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு தேவைப்படுற திங்ஸை வாங்கி கொடுக்குற சர்வெண்ட்டு தான் இந்த பையன். அந்த வீட்டுக்குள்ளே எத்தனை செக்யூரிட்டி இருக்காங்கன்னு ஹீரோ கேட்க 2 பேர்னு சர்வெண்ட் சொல்கிறான். ஒரு செக்யூரிட்டி கதவு கிட்டையும் இன்னொரு செக்யூரிட்டி டாப் ஃப்ளோர்லேயும் இருக்காங்களாம். சின்ன பொண்ணுங்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு ஹீரோ கேட்க 3rd ஃப்ளோரில் இருக்காங்கன்னு சர்வெண்ட் சொல்கிறான். பில்டிங் என்ட்ரன்ஸ் கதவு ஓப்பன் ஆகிற கோடை சர்வெண்ட் கிட்ட கேட்டு ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. என்னை கொலை பண்ணிடாதீங்கன்னு சர்வெண்ட் கெஞ்சவும் ஹீரோ அவனை மயக்கமாக்கி செல்லோ டேப்பை வச்சு கையையும் காலையும் கட்டி போடுறாரு. அடுத்து பில்டிங்குள்ளே சுத்தியலோட நுழையிறாரு. அங்கேருந்து செக்யூரிட்டியை சுத்தியலாலே அடித்து கொலை பண்ணுறாரு. அடுத்து ஒரு கிளையண்ட்டையும் சுத்தியலாலே அடித்து கொலை பண்ணுறாரு. இந்த சீன்ஸ் எல்லாம் நமக்கு டைரெக்டாக காட்டாமல் அந்த பில்டிங்கில் இருக்கிற CCTVயோட பாயிண்ட் ஆஃப் வியூலே காட்டுறாங்க. அடுத்து 3rd ஃப்ளோருக்கு ஹீரோ போகிறப்ப ஒரு ரூமில் நீனா இருக்கதை பார்க்குறாரு. அங்கே நீனாவை அப்யூஸ் பண்ணிட்டு இருந்தவனை ரூமை விட்டு வெளியே இழுத்துட்டு வந்து சுத்தியலாலே அடித்து கொலை பண்ணுறாரு. நீனா கிட்ட போய் ஹீரோ பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நீனாக்கு தொடர்ந்து ட்ரக்ஸ் கொடுத்து நிதானமே இல்லாமல் வச்சிருந்தனால நீனாவால் ரெஸ்பான்ஸே பண்ண முடியல. ஆனால் மைண்ட்லேயே 40லேருந்து ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணுறா. 1 சொல்லி முடிச்சதும் பெட்லேருந்து எந்திரிச்சு பார்க்குறா. கடத்திட்டு வந்தவங்க நீனாக்கு ட்ரக்ஸ் கொடுத்து கொஞ்ச நேரம் கழித்து அந்த மயக்கம் தெளிஞ்சதும் 40 செகண்ட்ஸ்லேயே மறுபடியும் ட்ரக்ஸ் கொடுத்துருவாங்க போல். அந்த கவுண்டிங்கை தான் நீனா பண்ணிக்கா. நான் உன்னை இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கேன்னு சொல்லி ஹீரோ நீனாவை தூக்குறாரு. பில்டிங்கை விட்டு வெளியே வந்து காரில் அந்த சர்வெண்ட்டை ரோட்லேயே இறக்கி விட்டுட்டு நீனாவை மட்டும் கூட்டிகிட்டு ஹீரோ கிளம்புறாரு. காரை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஏதாவது சாப்பிட்றியான்னு ஹீரோ கேட்க நீனா ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்கிற விதமாக ஹக் பண்ணுறா. இப்போ மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஹீரோ நீனாவை கூட்டிகிட்டு போய் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாரு. உங்கள் அப்பா வந்து உன்னை கூட்டிகிட்டு போவார்னு சொல்லி ஹீரோ நீனாக்கு தலையை துவட்டி விடுறாரு. அப்போ டிவி நியூஸில் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்கிறாங்க. நீனாவோட அப்பா அதாவது செனேட்டா அப்பார்ட்மெண்ட் மாடியிலேருந்து விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டாராம். அடுத்த மாதம் எலெக்ஷன் வரனால கவர்னருக்காக செனேட்டா பிரச்சாரம் பண்ணிக்காரு. செனேட்டா மேலே பாலியல் குற்றச்சாட்டு வந்தனால அவர் சூசைட் பண்ணிக்கலான்னு நியூஸில் சொல்கிறாங்க. இதை ஹீரோவும் நீனாவும் பார்க்குறாங்க. ஹீரோ நீனாக்கு எப்படி ஆறுதல் சொல்லனே தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக காலிங் பெல் சவுண்ட் கேட்கவும் ஹீரோ கதவை திறக்கிறாரு. பார்த்தா ஹோட்டல் ஸ்டாஃபு பதட்டமாக நின்றுட்டுருக்காரு. ஸ்டாஃபுக்கு பின்னாடி ஒரு போலீஸ் வந்து நின்று அவரை தலையிலே ஷூட் பண்ணுறாரு. அந்த ரத்தம் ஃபுல்லாக ஹீரோவோட முகத்தில் தெரிக்குது. 2 போலீஸு இம்மீடியட்டாக உள்ளே வந்து நீனாவை பார்த்ததும் யாருக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு போலீஸு ஹீரோ கிட்ட கன்னை காமிச்சிட்டு நிற்கிறாரு.
இன்னொரு போலீஸு நீனாவை தூக்கிட்டு போகிறாரு. நீனா ஹீரோவோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே போகிறா. ஹீரோவால் ஒன்றுமே பண்ண முடியல. ஹீரோ தன்னை பிடிச்சி வச்சிருக்கிற போலீஸ்கிட்ட பேச்சு கொடுத்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவர் கூட சண்டை போடுறாரு. அந்த போலீஸை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்த சீனில் ஹீரோ பப்ளிக் டெலிஃபோன்லேருந்து ஜானை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஜானு கால் அட்டன் பண்ணல. இப்போ நடக்கிற எதுவுமே ஹீரோக்கு புரியல. அதனால் நேராக ஜானோட வீட்டுக்கே ஹீரோ போகிறாரு. அங்கே பார்த்தா ஜானும் இறந்து கிடக்குறாரு. அவரை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீரோவை பற்றின இன்ஃபர்மேஷனை கேட்டு டார்ச்சர் பண்ணிக்காங்க போல. ஷாப் ஓனரோட பிஸ்னஸ் கார்டு டேபிளில் கிடக்கிறத ஹீரோ பார்க்குறாரு. ஜானை கொலை பண்ணவங்களுக்கு ஷாப் ஓனர் பற்றியும் தெரிஞ்சிருச்சுன்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. அட்லீஸ்ட் ஷாப் ஓனர் அலர்ட் பண்ணலான்ட்டு ஹீரோ அவருக்கு கால் பண்ணுறாரு. ஆனால் அதுக்குள்ளே ஷாப் ஓனரையும் அவரோட பையனையும் கொலை பண்ணிடுறாங்க. ஷாப் ஓனரை மிரட்டி நம்ம அட்ரஸை தான் வாங்கியிருப்பாங்கன்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. உடனே கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோக்கு வயலண்ட்டான அப்பா இருந்திருக்காரு. அவர் ஹீரோவையும் ஹீரோவோட அம்மாவையும் டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அப்பா பண்ணுற கொடுமையால் அம்மா கத்துறதை பார்த்து தான் ஹீரோ வளர்ந்துருக்காரு. அந்த சத்தத்துலேருந்து தப்பிக்க ஹீரோ பிளாஸ்டிக் கவர் எடுத்து தலையில் போட்டிருக்காரு. ஹீரோவோட அப்பா சுத்தியில் வச்சுக்கிட்டு வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணது ஹீரோவோட ஆழ் மனசில் பதிஞ்சிருக்கு. இதனால தான் ஹீரோக்கு சுத்தியில் வெப்பனாக யூஸ் பண்ணணும்னு தோணியிருக்கு போல. ஹீரோ போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸால் சஃபர் ஆகிறதுக்கு காரணமும் இதுதான். அன்னைக்கு ஹீரோ சின்ன பையனாக இருந்தனால அப்பா கிட்டேருந்து அம்மாவை காப்பாற்ற முடியல. இப்போ அம்மாவோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் ஹீரோக்கு அந்த நினைவுகள் எல்லாம் வந்து போகுது. அடுத்த சீனில் ஹீரோ தன்னோட வீட்டுக்கு சைடில் இருக்கிற ஜன்னல் வழியாக நுழையிறாரு. அம்மா பெட்டில் அசைவே இல்லாமல் இருக்காங்க. அவங்க மேலே ஒரு பில்லோ கிடக்கு. ஒருவேளை வழக்கம் போல் அம்மா தூங்குற மாதிரி நடிக்கிறாங்களோன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனால் அம்மா இறந்து தான் கிடக்காங்க. வீட்டுக்கு வந்த கில்லர்ஸு பில்லோவால் அம்மாவோட முகத்தில் வச்சு ஷூட் பண்ணிக்காங்க போல. புல்லட்டு அவங்க கண்ணில் பாஞ்சு பெட்டில் ரத்தமாக கிடக்கு. ஹீரோ இந்த அதிர்ச்சியில் ரூமை விட்டு வெளியே வரப்ப கொலை பண்ணவங்க இன்னும் இந்த வீட்டில் தான் இருக்காங்கன்னு தெரிய வருது. ஹீரோ சுத்தியில் கீழே போட்டுட்டு கன் எடுக்கிறாரு. வீட்டுக்கு வந்த 2 கில்லர்ஸையும் ஹீரோ ஷூட் பண்ணிடுறாரு. அதில் ஒருத்தர் இறந்துறாரு, இன்னொருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஹீரோ அவர்கிட்ட போய் யாரடா நீங்கள் என் வீட்டில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. அந்த கில்லர் வழியில் துடிக்கிறத பார்த்து ஹீரோ அவருக்கு பெயின் கில்லர் கொடுக்குறாரு. நீங்கள் தான் செனேட்டரையும் கொலை பண்ணதா, நீனா இப்போ எங்கே இருக்கான்னு ஹீரோ கேட்க கவர்னர் வில்லியம்ஸ்னு கில்லர் சொல்கிறாரு. சின்ன பொண்ணுங்களை கடத்தி தப்பான தொழில் பண்ணுற பிஸ்னஸை பண்ணுறதே இந்த கவர்னர் தான் போல. நீனா தான் கவர்னரோட ஃபேவரெட்னு கில்லர் சொல்கிறாரு. சரி, எங்கள் அம்மாவை ஷூட் பண்ணுறப்ப அவங்க பயந்தாங்களான்னு ஹீரோ கேட்க இல்லை அவங்க தூங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னு கில்லர் சொல்கிறாரு. அம்மா இறந்தது ஹீரோக்கு வருத்தமாக இருந்தாலும் இந்த கொடூரமான உலகத்தை விட்டு அம்மா போனது நல்லதான்னு நினச்சிக்கிறாரு. ஹீரோ அந்த கில்லர் பக்கத்துலேயே படுத்துக்கவும் கில்லர் ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டே இறந்து போயிடுறாரு. அம்மாவை கொலை பண்ணவனாவே இருந்தாலும் அந்த கில்லரோட கையை ஹீரோவும் பிடிச்சி நிம்மதியாக சாக விடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ அம்மாவோட பாடியை கவர் பண்ணி காரில் எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஏரியில் அம்மாவோட பாடியை விட்டுறலான்னு நினச்ச ஹீரோ கூடவே சேர்ந்து நம்மளும் ஏரியில் மூழ்கிடுவோன்னு டிசைட் பண்ணுறாரு. பெரிய பெரிய கல் எடுத்து கோட் பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு. அம்மாவோட பாடியை கையில் பிடிச்சிக்கிட்டே ஏரியில் இறங்கி ஹீரோவும் மூழ்கிறாரு. அம்மாவோட பாடி ஏரியோட ஆழத்துக்கு போகுது. ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமாக சாவோட விளிம்புக்கே போகிறாரு. அப்போ அம்மாவோட பாடியை பார்க்குறப்ப ஹீரோக்கு நீனா மூழ்கிற மாதிரி தெரியுது. ஹீரோ காப்பாற்றின நீனா இப்போ கவர்னர் கிட்ட மாட்டியிருக்கால, அவளை காப்பாற்றாமல் நம்ம சாகக்கூடாதுன்னு ஹீரோ வேகமாக கோட் பாக்கெட்டில் அந்த கல்லெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஏரிக்குள்ளேருந்து வெளியே வராரு. நீனாவை காப்பாத்துறதுக்காக இப்போ கவர்னரை தேடி கிளம்புறாரு. அடுத்த சீனில் ஹீரோ கவர்னரோட ஆஃபீஸ்க்கு வெளியே காரில் உட்காந்துக்கிட்டு வாட்ச் பண்ணுறாரு. கவர்னர் பாடி கார்ட்ஸோட வெளியே வந்து காரில் ஏறி போகிறத பார்த்ததும் ஹீரோ அவரை ஃபாலோ பண்ணுறாரு. கவர்னர் தன்னோட ப்ரைவேட் பங்களாக்கு போகிறாரு. இப்போ தான் நீனாவை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கார் போல். நைட் டைமில் ஹீரோ பங்களாக்குள்ளே நுழையிறாரு. சுத்திலால் பாடி கார்ட்ஸ் எல்லாம் அடித்து கொலை பண்ணிட்டு நீனாவை தேடுறாரு. பெட்ரூமில் நீனா இல்லை, ஆனால் தரையில் கவர்னர் கழுத்தில் வெட்டுப்பட்டு ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறாரு. ஸோ நீனா தான் கவர்னரை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டான்னு ஹீரோக்கு புரியுது. கவர்னரோட டெட் பாடிக்கு பக்கத்தில் உட்காந்து ஹீரோ யோசிக்கிறாரு. ஏற்கனவே அப்யூஸால் மனசு பாதிக்கப்பட்டிருந்த நீனா இப்போ கொலை பண்ணிக்கா. நீனா கவர்னர் கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கிட்டா. ஆனால் நீனா கிட்ட அந்த இன்னசென்ஸை இந்த கரப்ட் சொசைட்டி அழிச்சிச்சேன்னு ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நீனா எங்கே போயிட்டாலோன்னு சட்டையை கிழிச்சிக்கிட்டு ஹீரோ அழுகிறாரு. அப்படியே சோகமாக ஹீரோ நடந்து போகிறப்ப அவருக்கு ஹாலுசினேஷன் வருது. ஒரு ரூமில் ஹீரோவோட அம்மா உட்காந்துருக்கிற மாதிரியும் ஹீரோவோட அப்பா சுத்தியலோட உட்காந்துருக்கிற மாதிரியும் தோணுது. அப்படியே நடந்து போகிறப்ப டைனிங் டேபிளில் நீனா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. அவள் பிளேட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரேசர் பிளேடு ரத்த கரையோட கிடக்கு. அதை வச்சு தான் கவர்னரோட கழுத்தை கட் பண்ணிக்கா போல். கையில் இருக்கிற ரத்தக்கரையை கூட கழுவாமல் நீனா சாப்பிட்டுட்ருக்கா. அதனால் அவள் பிளேட்லேயும் சாப்பாட்லேயும் ரத்த கரைப்பட்டிருக்கு.
ஹீரோ மெதுவாக நீனா பக்கத்தில் போய் அவளுக்கு ஆறுதல் சொல்கிற விதமாக ஷோல்டரில் கை வைக்கிறாரு. பரவாயில்ல ஜோ, ஐ எம் ஓகேன்னு நீனா சொல்கிறா. இவ்வளோ நடந்தோ நீனாவால் இப்படி சொல்ல முடியுதுன்னா அவன் மனசு அந்தளவுக்கு மரத்து போயிருக்குன்னு ஹீரோவால் புரிஞ்சுக்க முடியுது. கிளைமேக்ஸில் ஹீரோவும் நீனாவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்காங்க. நாம் இப்போ எங்கே போக போகிறோன்னு நீனா கேட்க, உனக்கு எங்கே போக விருப்பமோ அங்கே போகலான்னு ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் எங்கே போகிறதுன்னு நீனாக்கே தெரில. எனக்கும் தான் தெரியலன்னு ஹீரோ சொல்கிறாரு. உடனே நீனா எந்திரிச்சு போகிறா. ஹீரோ அமைதியாக தலையை குனிஞ்சு உட்காந்துருக்காரு. அவரோட கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. சடனாக கன் எடுத்து தண்ணியை ஷூட் பண்ணிட்டு டேபிளில் சாஞ்சு ஹீரோ இறந்து போயிடுறாரு. ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் யாருமே அதை கண்டுக்கல. வெயிட்ரஸ் அங்கே வந்து ஹீரோ பக்கத்தில் பில்லை வச்சுட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நீனா மறுபடியும் அங்கே வராங்க. ஹீரோ டேபிளில் தலையை வச்சு படுத்திருக்காரு. ஆக்சுவலாக ஹீரோ சாகலை, அவருக்கு தான் சூசைடல் தாட்ஸ் அப்பப்போ வரும்ல. நீனாவை காப்பாற்றினால நம்ம வாழ்ந்தது போதும்னு ஹீரோ நினச்சிட்டார் போல். அதனால தான் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஹாலுசினேஷன் வந்திருக்கு. இப்போ நீனா வந்து ஹீரோவை எழுப்புறா. நம்ம போகலாம், இது ஒரு பியூட்டிஃபுல் டேன்னு நீனா சொல்ல, ஆமாம் இது பியூட்டிஃபுல் டே தானே ஹீரோ சொல்கிறாரு. 2 பேரும் ஒன்றா கிளம்பி போகிறாங்க. இதோட படம் முடியுது. இந்த படத்தோட ஸ்டோரி சிம்பிளாக இருந்தாலும் சொல்ல வந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒரு அப்யூசிவ் ஃபாதரால் ஹீரோவோட சைல்டுஹுட் சரியாக அமையலை. ஹீரோ வளர்ந்து இத்தனை வருஷம் ஆகியுமே அந்த ட்ராமாலேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டாரு. தன்னோட அப்பாவால் அம்மா சஃபர் ஆன மாதிரி சொசைட்டியில் எந்த பொண்ணும் டார்ச்சரை அனுபவிக்க கூடாதுன்னு நினச்சனால தான் ஹீரோ பொண்ணுங்களை காப்பாற்றுற வேலையாக பண்ணியிருக்காரு. ஹீரோ வாழ்கிறதுக்கு ஒரு பர்பஸை கொடுத்ததே இதுதான். நீனாவோட லைஃப்லையும் கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கு. இருந்தாலும் நீனாக்கு லைஃப் மேலே அந்த நம்பிக்கை போகலை. அதனால தான் இது ஒரு அழகான நாள்னு சொல்லி ஹீரோவை கூட்டிகிட்டு போயிருக்கா. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எல்லாரோட லைஃப்லேயுமே ஒரு அழகான நாள் வரும்னு சொல்கிறதா இந்த படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.